ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பாபினில் எப்படி நூல் சுற்றுறது, ஊசியில் எப்படி நூல் கோக்குறது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் பேசிக்காக இப்போ தான் டெய்லரிங் படிக்கிறவங்களுக்கு இது தெரியாது. ஸோ அதனால் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சில ஃபோட்டோஸ்லாம் கொடுக்குறேன், அதை கொஞ்சம் நல்லா தெளிவாக பாருங்கள். நேற்று சொன்ன மாதிரி கேஸ் இது தான், பாபின் இது தான். இந்த பாபினில் சென்டரில் ஒரு ஹோல் இருக்குது. அதே மாதிரி மிஷினில் இப்போ இந்த ஏரோ மார்க் காட்டுதில்ல, இந்த இடத்துல தான் நம்ம இந்த பாபினை ஃபிக்ஸ் பண்ணி நூல் சுற்ற போகிறோம். இப்படி தான் உள்ளே இன்செர்ட் பண்ணி நூல் சுற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கையால் நூலை ஒரு 5 தடவை சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நம்ம அதே மாதிரி அந்த ஏரோ மார்க் காட்டினால அந்த இடத்துல வச்சு இப்படி ஃபிக்ஸ் பண்ணி பெடல் பண்ணாலே போதும். இந்த மாதிரி தான் பாபினில் நம்ம நூல் சுற்றுறோம். சுற்றிட்டு நூலை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நூல் சுற்றி முடிச்சாச்சு. இப்போ இதை எப்படி நம்ம கேஸில் உள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இது பாபின் கேஸு, நேற்று சொன்னது நல்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாபின் கேஸ்க்குள்ளே பாபினை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாபினிலேருந்து நூல் நம்மளை பார்க்க வர மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி. அதே மாதிரி கேஸு நல்லா பாருங்கள். கேஸில் ஒரு லைன் இருக்கா, அந்த லைனை நல்லா பார்த்துக்கோங்க. பாபினை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கேஸில் ஒரு கோடு மாதிரி இருக்கா, ஒரு சின்ன கரெக்டாக இப்படி கேஸ்க்குள்ளே பாபினை இப்படி ஃபிக்ஸ் பண்ணி அந்த நூல் அப்படி வெளியே எடுத்து அந்த கோடு இருக்குதுன்னு சொன்னால கேஸில், அது உள்ளோடி அந்த கேப் வழியாக கொண்டு வந்து லைட்டாக கீழே பார்க்க இழுத்தோம் அப்படின்னா அவ்வளோதான். இப்போ நம்ம இழுத்து பார்க்கணும், ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். நம்ம இழுக்கும்போது உள்ள பாபின் சுற்றும். அவ்வளோதான், நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கேஸை நம்ம எப்படி மிஷினில் இன்செர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு மேலே டாப்பில் இப்படி லைட்டாக நகர்த்தி விட்டுக்கணும். பாபின் கேஸை ஃபிக்ஸ் பண்ணதுமே இந்த பிளேட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் நம்ம பாபின் கேஸை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஒரு கிளிக் சவுண்டு மட்டும் வரும், அப்படின்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஊசியில் நூல் கோக்கலாம். வீடியோ மட்டும் கிளியராக பாருங்கள். புரியலை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நூலை இப்படி மேலே போட்டு சைடில் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பிக்கு கொடுக்கேன், அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக புரியும். ரைட் சைட்லேருந்து இந்த ஹோலில் ஃபஸ்ட்டு ஹோலில் விடுங்க. மறுபடியும் லெஃப்ட் சைட்லேருந்து 3rd ஹோலில் விடணும். நெக்ஸ்ட்டு நூலை லைட்டாக இதில் விட்டு கீழே ஒரு ரவுண்டு லைட்டாக அப்படி சுற்றி மேலே எடுத்திங்கன்னா போதும். மேலே எடுத்த அப்புறம் இந்த லிவர் இருக்குல்ல, அந்த லிவரில் ரைட்லேருந்து லெஃப்ட்டை பார்க்க நூல் எப்படி விடணும். கேமரா வச்சுருக்கனால ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் நம்ம நல்லா இப்படி கீழே இருந்து மேலே கொண்டு போய் லிவரில் மாட்டி திரும்ப கீழே கொண்டு வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டை பார்க்க நூலை கோக்கணும் ஊசியில். லெஃப்ட்லேருந்து ரைட் சைட்
நூலை கோத்தாச்சு. இப்போ வந்து கீழே இருக்க நூலை மேலே எப்படி கொண்டு வரணும்னா, பேலன்ஸ் வீலை ஒரே ஒரு டைம் முன்ன பக்கம் இழுத்தா போதும். ஊசி கீழே இறங்கும். கீழே இருந்து பாபின் கேஸில் இருக்கிற நூலை நமக்கு மேலே கொண்டு வந்துடும். அப்புறம் இதுதான் என்னோடய ஃபுட் பெடல். இது மேலே நான் வந்து காலை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு மிஷின் வந்து ரன் ஆகும். நான் வந்து ஆல்ரெடி மோட்டார் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து இந்த ஃபுட் பெடல் மட்டும் தரையில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும். அப்புறம் நம்மளோட தையலோட சின்னதாக தையல் வேணுமா இல்லை பெருசாக தையல் வேணுமா அதெல்லாம் வந்து நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இதில் வந்து 1 2 3 4 5 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ரிவர்ஸ் ஸ்டிச் போடுவோம். அதுக்கான அந்த லிவரை வந்து நம்ம கீழே பார்க்க இறக்கி விடுறது மூலமாக இந்த லென்த்தை வந்து நம்ம மாற்றிக்கிடலாம். ஸோ இப்போ வீடியோ மட்டும் கொஞ்சம் நல்லா பாருங்கள். அந்த லிவரை கீழே இறக்கி விட்டு இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்போவுமே நம்ம வந்து 3ல் வச்சா கரெக்டாக இருக்கும். 3ல் வச்சா தையல் பிரிக்கிறதுக்கும் நமக்கு வசதியாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் மிஷினுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஆயில் விடணும். ஆயில் எங்கெல்லாம் விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1 2 அப்புறம் இதை வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா இதுலேயும் நம்ம ஆயில் விடணும். 3 அப்புறம் இதில் ஒரு 2 ஹோல் இருக்கும். 4 5 இதில் மட்டும் நீங்கள் ஆயில் விட்டிங்கனாலே போதும். மிஷின் வந்து நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகும். அவ்வளோதான். இந்த கிளாஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். புரியலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பி கேட்டுக்கலாம். அப்புறம் இது வரைக்கும் குரூப்பில் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதாவது சர்டிஃபிகேட் பற்றி, அப்புறம் அந்த ரெக்கார்ட் நோட் பற்றி டவுட் கேட்டிருந்தீங்க. அதை நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.